இன்னைக்கு எக் சேலஞ்சர் டே 18 பேக் 5 கொஞ்சம் ஃபீவர் அண்ட் எக்ஸாம்ஸ் இருந்தனால வீடியோ அப்லோட் பண்ண லேட் ஆகிடுச்சு, சாரி. இந்த பேக் உங்கள் ஹேர் க்ரோத்தை செம்மையாக பூஸ்ட் பண்ணி ஹேரோட லுக்கே மாற்றும். வாங்க இந்த பேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் நல்ல பழுத்து வாழைப்பழம் 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பழைய சாதம், ஒரு கிண்ணத்தில் நானே பண்ண ஒரு 5 ஹைபிஸ்கஸ் காஞ்ச பூக்களும் லீவ்ஸும் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா கூட அதை எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவி இன்னொரு புது தண்ணி ஊற்றி அதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ராக்டை நம்ம சீரமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு அந்த சக்கை மட்டும்தான் தேவை. ஸோ அந்த லீவ்ஸை மட்டும் எடுத்து நம்மளோட ஹேர் பேக்கில் சேர்த்துக்கலாம். வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை நீங்கள் ஊற வச்சும் எடுத்துக்கலாம், பாயில் பண்ணியும் எடுத்துக்கலாம். நான் பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்துக்கலாம். அதுலேயே ஒரு முழு முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 10லேருந்து 15 புதினா இலைகளை நல்லா வாஷ் பண்ணி கொதிக்க வச்சு அதோட இலைகளை மட்டும் எடுத்து பேக்கில் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப திக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணினா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் விட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது உங்கள் ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் அப்ளை பண்ணி 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கில் உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு தேவையான நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஹேர் க்ரோத் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே விசிபிளாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேக் உங்கள் ஹேரோட ஷைனிங்னஸையும் சாஃப்ட்னஸையும் செம்மையாக இம்ப்ரூவ் பண்ணும். உங்கள் ஹேரோட டோட்டல் லுக்கே மாற்றி வேறு லெவலில் ஆக்கும். இந்த பேக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Don't forget to like, share, comment and subscribe.